पूर्ण नालिकेरं समर्प्य मणि வெயிட் பண்ணுங்க. सत्य विनायका नमः दुर्गा देवी नमः महालक्ष्मी देवी नमः सरस्वती देवी नमः सत्यनारायण सुब्रह्मण्य परिवार देवताभ्यो नमः. कलेले ரெண்டு கையில மஞ்சள் சேர்த்தீங்க, 5 தடவை பிள்ளையாருக்கு கொடுத்தீங்க. சுக்கலம் வரதரம் பெட்டம் சதிவர்ணம் கதர்ப்பஜம். மெய்யன்பர்களே, ஆன்மீக மெய்யன்பர்களே அனைவருக்கும் ஸ்ரீ துர்காலட்சுமி சரஸ்வதி கோயில் திருக்கோயிலில் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த திருக்கோயில் ஸ்ரீ துர்காலட்சுமி சரஸ்வதி திருக்கோயில் நம்பர் 46 ராமச்சந்திர நகர், சந்தோஷ் நகர், போரூர், மதனந்தபுரத்தில் அமைந்திருக்கிறது. இந்த திருக்கோயிலில் ஸ்ரீ சக்தி விநாயகர், பட்டீஸ்வரர் துர்கை, மும்பை மகாலட்சுமி, கூத்தரூர் சரஸ்வதி, திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவர் மற்றும் நவகிரகங்கள் பிரதிஷ்டை பெற்று கடந்த 2000 ஆண்டானது இந்த முதல் கும்பாபிஷேகமானது பங்குனி உத்திரத்தன்று நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 2005ஆம் ஆண்டு இங்கு இருக்கின்ற மகா மண்டபத்திற்கு பிரம்ம வித்யா சுரபடி மண்டபம் என பெயரிட்டு அதனுடைய மண்டபங்கள் அமைக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து 2009ஆம் ஆண்டு அதே பங்குனி உத்திரத்த நாள் அன்று 2வது கும்பாபிஷேகம் நடைபெற்று ஸ்ரீ செந்தில் ஆண்டவருக்கு கும்பாபிஷேகமானது நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கடந்த ஜூன் மாதம் 2023 ஜூன் மாதம் நமது ஆலயத்திலே இருக்கின்ற அத்தனை கோபலங்களுக்கும் பாலஸ்தாபனமானது நடைபெற்று அதற்கு அப்புறம் 30/8/2024 அன்று நமது மும்மூர்த்தி எல்லா விக்கிரகங்களுக்கும் கோயில் இருக்கிற விக்கிரகங்களுக்கு பாலஸ்தாபனம் நடைபெற்று இன்று 1/12/2025 அன்று நமது ஆலயத்திலே பந்தக்கால் முகூர்த்தமானது நடைபெற்று இங்கு பந்தக்கால் முகூர்த்தமானது முதலில் ஒரு பந்தக்கால் முகூர்த்தம் வந்து புது மண்டபங்களுக்கும் தேவதைகளுக்கும் நடைபெற்ற 30 தேவியருக்கு நடைபெற்றது. அங்கு யாகசாலைக்கு என்று தனியாக பந்தக்கால் முகூர்த்தம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து வருகின்ற 28/1/2026 புதன்கிழமை காலை 9:39 மணிக்கு மேல் 11 மணிக்குள் மீன லக்னத்தில் நமது ஆலயத்தினுடைய அஷ்டபந்தன ஜீர்ணோதாரண மகா கும்பாபிஷேகமானது நடைபெற இருக்கிறது. ஆகிய இந்த வைபவத்தில் ஜீர்ணோதார அஷ்டபந்தன கும்பாபிஷேகத்திலே மெய்யன்பர்களும் பக்த கொடிகளும் திரளாக கலந்து கொண்டு திரு சக்தி விநாயகர், ஸ்ரீ துர்கை, ஸ்ரீ மகாலட்சுமி, கூத்தரூர் சரஸ்வதி, செந்தில் ஆண்டவர், நவகிரகம் பரிவார தேவைகள் மற்றும் சாலகோபுரத்தினுடைய பரிபூர்ண அனுகிரகத்திற்காக காத்திரமாம்படி கேட்டுக்கொண்டு இந்த திருக்கோயிலானது தென்னகத்தினுடைய சிறந்து விளங்குகிறது. இது ஒரு புதுமையான திருக்கோயில். இங்கு ஆண்டுதோறும் நவராத்திரியின் போது 9 நாட்கள் கொலு வைத்து அன்று 10ஆம் நாளான சண்டிகோமம் நடைபெற்று அது 11ஆம் தசமி என்று அக்ஷரபியா 7 என்று சொல்லக்கூடிய அக்ஷரபியாசமானது நடைபெறுகிறது. அந்த அக்ஷராபியாசத்திலே வெகுவாரியான குழந்தைகள் பள்ளி செல்வதற்கு முன்னாடி இந்த அக்ஷராபியாசம் என்று நடைபெறுகிறது. அதுக்கு திரவாள மக்கள் ஆண்டுதோறும் மினிமம் ஒரு 300 பேருக்கு மேல் கலந்து கொண்டு இந்த அக்ஷராபியாசத்தில் கலந்து கொண்டு பெரிய திரு சரஸ்வதியுடைய பரிபூர்ண அனுகிரகத்திற்காக பாத்திரமார்கள். கடந்த 25 ஆண்டுகளிலே பெரிய லெவலிலே இந்த பள்ளிக்கூடத்திலே சேர்வதற்கு அக்ஷராபியாச மாணவ செல்வங்கள் இன்று பெரிய பெரிய IAS-உம் கலெக்டராகவும் டாக்டராகவும் இருக்கிறார்கள். ஐயவர்கள் அனைவரும் தங்கள் குழந்தைகளை அக்ஷராபியாசம் செய்ய வேண்டாம், கூத்தூருக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தென்னகத்துக்கு சென்னையிலே அக்ஷராபியாசம் செய்து கொள்ளும்படி உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொண்டு மீண்டும் நம்ம ஆலயத்தில் இருந்திருக்கின்ற செந்தில் ஆண்டவருக்கு ஆண்டுதோறும் கந்த சஷ்டி வைபவத்தின் போது 6 நாட்களும் மகா ஹோமம் நடைபெற்று அபிஷேகங்கள், ஆராதனை, அலங்காரங்கள் நடைபெறுகிறது. 6ஆம் நாளான கந்த சஷ்டி என்று சூரசம்ஹாரமானது திருச்செந்தூரிலே எப்படி நடைபெறுகிறதோ அதே போல இந்த ஆலயத்திலும் சூரசம்ஹாரம் நடைபெற்று சாத்தியமானது நடைபெற்று ஆலயத்தோட கொடியிறக்கம் செய்யப்படுகிறது. ஆகவே அடுத்த நாள் திருக்கலில் அடுத்த நாள் கந்த சஷ்டி, அடுத்த நாள் 7ஆம் நாள்
திருக்கல்யாணம் நடைபெறுகிறது. மெய்யன்பர்கள் அதிலேயே கலந்து கொண்டு வேண்டி சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் மே மாதம் ஜூன் மாதங்களில் நமது ஆலயத்திலே ராதா கல்யாணமானது மிக சிறப்பாக நடைபெறுகிறது. அதுவே தெரிவித்துக் நன்றி, வணக்கம். மெய்யன்பர்களே, உங்களால் முடிந்த பொருளுதவியும் பண உதவியும் உடல் உழைப்பை கொடுத்து இந்த மகா கும்பாபிஷேக வைபவத்தை மிக சிறப்பாக நடத்திக்கொள்ளி உங்களை எல்லாம் உங்கள் பாத கரம் தொட்டு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.